ஏ.ஆர். ரஹ்மான விடாம பிடிச்சு முத்தம் கொடுத்த ரேகா. செல்ஃபி வீடியோ எடுத்து செம்ம ஹாப்பியான இசைப்புயல். விஜயோட கில்லி, சச்சின், தனுஷோட யாரடி நீ மோகினி மாதிரியான பல படங்கள் தமிழ் சினிமாவுல ரீ ரிலீஸ் ஆகி வரது மாதிரியே மற்ற மொழிகள்லயும் ரீ ரிலீஸ் கலாச்சாரம் இப்போ சூடு பிடிச்சிருக்கு. பழம்பெரும் நடிகை ரேகா நடிப்புல போன 1981வது வருஷம் வெளியான உம்ரா ஜான் படம் மறுபடியும் ரீ ரிலீஸ் ஆக போற நிலையில மும்பைல சினிமா பிரபலங்களுக்காக பிரத்யேகமான பிரீமியர் காட்சி திரையிடப்பட்டிருக்கு. பாலிவுட்டோட முன்னணி நடிகர்களான அமீர் கான், ஹேமமாலினி, அனில் கபூர் மாதிரியான பல பிரபலங்கள் நடிகை ரேகா ஏற்பாடு செஞ்ச விழாவுல பங்கெடுத்துக்கிட்டு ரெட் கார்பெட்ல ராஜநட போட்டு விழாவை ரொம்பவே சிறப்பா மாத்துனாங்க. வந்திருந்த விருந்தினர்கள் எல்லாரையுமே முகப்பொலிவோட வரவேற்று அவங்க கூட டான்ஸ் ஆடுறது, கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது அப்படின்னு தன்னோட ஒட்டுமொத்த அன்பையும் நடிகை ரேகா வெளிப்படுத்தினாங்க. பாலிவுட் நடிகர் அனில் கபூர் ரெட் கார்பெட்ல நடந்து வர்றத பார்த்து அவரை ரேகா வரவேற்றதும் கையை கட்டிக்கிட்டு நின்னுட்டு இருந்தாங்க. உடனே அவரை ஹக் பண்ண ரேகா அவர் கூட தன்னோட சிக்னேச்சர் ஸ்டெப்பை போட்டு டான்ஸ் ஆடினது பார்வையாளர்களை ரொம்பவே ஈர்த்தது. இசை காவியமான உம்ராஜான் படத்தோட ரீ ரிலீஸ் பிரீமியர் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா இசைப்புயல் ஏ.ஆர். ரகுமானும் போயிருந்தாரு. அவரை ரேகா பார்த்ததும் ரொம்பவே உற்சாகமா வரவேற்று அவரோட கன்னத்துல முத்தமும் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம விடாம அவரோட தாடையை பிடிச்சு கொஞ்சுனாங்க. பழம்பெரும் நடிகையை பார்த்ததே பாகியம் அப்படின்னு நினைச்ச ஏ.ஆர். ரகுமான் அந்த அழகான தருணத்தை செல்ஃபி வீடியோவா எடுத்து சந்தோஷப்பட்ட காட்சிகள் இணையத்துல பலரோட கவனத்தை ஈர்த்திருக்கு.